வரும் இரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் நீடி இணையற்ற நாமத்தில் அன்புக்குரிய சகோதர சகோதரி உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் ராஜாக்களின் புஸ்தகம் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 12வது வசனத்தில் இருந்து வாசிக்கிறேன். அதற்கு அவன், பானையில் ஒரு பிடி மாவு, கலையத்தில் கொஞ்சம் எண்ணெயும் அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்த 2 விறகுகளை கொடுக்குகிறேன். ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எலியா தீர்க்கதரிசி பஞ்ச காலத்திலே அவன் போஷிக்கப்படுகிறான். அவன் மாத்திரமல்ல, தேவன் சாரிபாத்தின் விதவையையும் போஷித்து காத்து கொள்ள தேவன் அவளையும் நினைத்திருந்தார். ஆனால் ஆண்டவர் சொன்னார், யோர்தான் நதி வற்றியவுடனே தேவன் சொன்னார், நீ சாரிபாத்துக்கு போ, அங்கே ஒரு விதவைக்கு கட்டளையிட்டிருக்கிறேன் என்று சொன்னார். ஆனால் இங்கே வரும் பொழுது கட்டளையிட்டிருக்கிறேன் என்றால் அங்கு அதிகமான மாவு இருக்கிறதாகவும் அவள் சீமாட்டியாகவும் செல்வ சீமாட்டியாகவும் தானே அர்த்தம். ஆனால் அதற்கு மாறாக அங்கு இல்லை என்ற வார்த்தை வருகிறது. இல்லாமை இருக்கக்கூடிய ஜனங்கள் இந்த ஊழியக்காரனிடத்தில் தேவன் ஊழியக்காரனை இல்லாமையில் உள்ள ஜனங்களிடத்தில் அனுப்புகிறார். ஏன் அனுப்புகிறார் என்றால் அவளை அந்த பஞ்ச காலத்தில் உயிரோடு பாதுகாக்க வேண்டும் என்று. ஆனால் அவளோ அந்த பஞ்ச காலத்தில் அவளோ அறிக்கையிடுகிறது, நானும் என் மகனும் செத்து போக என்று சொல்வார். அதே போல அந்த பஞ்சகாலம் முழுவதும் அவள் போஷிக்கப்பட்ட பின்பு அந்த செழிப்புண்டான பொழுது அவன் குமாரன் செத்து போக அவள் வார்த்தை எப்படியோ அப்படியே அந்த வார்த்தை நிறைவேறுகிறது. ஆம், ஆகையினாலே உங்களுக்கு கஷ்டங்கள், நஷ்டங்கள், வேதனைகள், கண்ணீர், பாடு வரும் பொழுது நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியமில்லை, இந்த பாடு என்னை விட்டு விலகவே விலகாது, இந்த கஷ்டம் என்னை விட்டு விலகவே விலகாது என்று சொல்ல வேண்டாம். கஷ்டங்கள் வரும் பொழுது நீங்கள் அறிக்கையிடுங்கள், இந்த கஷ்டம் என்னை விட்டு கர்த்தர் மாற்றுவார், புதிய காரியத்துக்கு வழி நடத்துவார் என்று அறிக்கையிடுங்கள். அதேபடி உங்களை வழி நடத்துவார். இவள் எதை அறிக்கையிட்டாலோ அந்த கஷ்டத்தின் நேரத்தில் அதே காரியங்கள் அவளுக்கு வந்து பலித்தது. ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கஷ்டத்தின் வேலையிலும் கண்ணீரின் வேதனையிலும் நீங்கள் எதை அறிக்கையிடுகிறீர்களோ அதுவே உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து பிரதிபலிக்கிறதாய் காணப்படுகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அறிஞான சகோதரனே, கண்ணீரின் பாதையில் நடந்து கொண்டிருக்கிறாயா? பயப்படாது, நீ அறிக்கையிடு. கர்த்தர் இந்த கண்ணீரை மாற்றி